கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக பிரச்சாரத்தின் போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசிய போதுதான் ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. அந்த நெருக்கடி நெருக்கடியில் சிக்கி இதுவரைக்குமாக 39 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 10 குழந்தைகள் உள்ளிட்ட 39 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சூழல். மிகப்பெரிய கரூர் மாநகரமே மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது வரைக்குமாக 35 நபர்களுடைய உடல் அடையாளம் காணப்பட்டு அது ஒப்படைப்பதற்கான பணிகளும் தொடங்கி இருக்கிறது. இதற்காக கரூர் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அந்த அமரர் ஊர்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டு உடலை ஒப்படைப்பதற்கான அந்த பணிகளும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது வரைக்குமாக அந்த 39 பேரில் 4 நபர்களுடைய உடலுடைய அந்த அடையாளம் கண்டறியப்படாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கடுமையான நெருக்கடி காரணமாக அவர்கள் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்த போது அவர்கள் மீதாக அடுத்தடுத்தாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்கள் அந்த நெருக்கடியில் சிக்கி கீழே விழுந்தபோது அவர்கள் மிதித்திருக்கிறார்கள். அதில் படுகாயம் கூட ஏற்பட்டிருக்கிறது. தற்போது வரைக்குமாக 39 பேரில் 35 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இதில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 28 பேரும், ஈரோடு மற்றும் திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தலா 2 பேர், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. தற்போது வரைக்குமாக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 50 பேரும், கரூர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளில் 61 பேர் என ஒட்டுமொத்தமாக 111 பேரும் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தமிழக முதலமைச்சர் நேரடியாக அந்த அந்த கரூர் மருத்துவமனைக்கு வருவதற்கான அந்த ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த அசம்பாவிதத்தை பொறுத்த மட்டிலும் காவல்துறையினர் அந்த பகுதியில் தடியடி நடத்திய போதுதான் அந்த நெருக்கடி ஏற்பட்டதாகவும் கூட ஒருபுறம் கூறப்படுகிறது. இருந்த பொழுதிலும் இதுபோன்று மிகவும் ஒரு நெருக்கடியான பகுதியில் அதிக அளவிற்கான மக்கள் கூடும் பொழுது இன்னும் காவல்துறையின் சார்பில் பாதுகாப்பு அதிகரிக்கப்படுத்தியிருக்கலாம். அப்படி அதிகரிக்கப்படுத்தியிருந்தால் கூட இதுபோன்று மிகப்பெரிய அளவிற்கான உயிர் சேதத்தை கூட தவிர்த்துக்கலாம் என்பதுதான் அந்த பகுதியிலுடைய மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இதுவரைக்கும் இல்லாத வகையில் வரலாற்றில் முதல் முறையாக இது போன்ற ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு குழந்தைகள், பெண்கள் என அனைத்து 39 நபர்களும் உயிரிழந்தது என்பது இந்த கரூர் மாவட்டத்தில் இருந்து மீளா துயருக்கு தான் ஆளாக்கி இருக்கிறது. நாம் இந்த பகுதிக்கு வந்து பார்த்ததிலிருந்தே ஒவ்வொருவர்கள் கண்ணிலும் கண்ணீர் வரவழைத்துக் கொண்டே இருக்க ஒரு சோகமான ஒரு நிகழ்வை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழக தலைவருடைய அந்த அவர்களோட முகத்தை பார்ப்பதற்காக வந்திருந்த ஒரு சூழலில் கூட இதுபோன்று மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடைபெற்ற நிலையில் அந்த துயரத்திலிருந்து மீளாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தற்பொழுது அந்த கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள அந்த அரசு மருத்துவமனையில் முதலமைச்சர் வருகை முன்னிட்டாக முழுவதிலும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இருபுறங்களிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது போன்ற பாதுகாப்பு பணிகளை 50,000த்திற்குள்ளாக வரக்கூடிய கூட்டம் வரும்பொழுது கொடுத்திருந்தால் இன்னுமே இது போன்ற விபத்துகள் ஏற்பட்டிருக்காது, அசம்பாவிதமும் கூட ஏற்பட்டிருக்காது. ஏன் இன்றைய தினம் இவ்வளவு அவசரம் காட்டி அவசரமாக காவல்துறையினரை குவிக்கும் போது காலை முதலாகவே தொடர்ந்து அந்த பகுதியில் அதிக அளவிற்கான மக்கள் கூட தொடங்கி இருக்கிறார்கள். அப்பொழுதே ஒருவேளை அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை தரப்பில் மேற்கொண்டிருக்கலாம். அவர் சரியாக விஜய் அந்த கூட்டத்தின் போது 7:15 மணி அளவிற்காக அவர் உள்ளே வரும்போதுதான் அந்த வாகனம் வரும்போது அதிக அளவிற்கான நெருக்கடி அவரை நேரடியாக பார்ப்பதற்காக ஒரே இடத்தில் குவிந்தது மற்றும் பல்வேறு பகுதிகளில் மேலே ஏறி நின்ற போது கீழே தவறி விழுந்தது என அடுத்தடுத்து மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்த நபர்களை அடையாளம் கூட காண முடியாத அளவிற்கு அந்த ஆம்புலன்ஸ்கள் கூட செல்ல முடியாத ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக தான் இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. முதலாவதாக 2 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து ஒவ்வொரு பகுதிகளிலும் மீட்கக்கூடிய அனைத்துமே சடலங்களாகவே மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டம் நடைபெற்ற பகுதியிலிருந்து சடலங்களாக தான் மீட்கப்பட்டிருக்கிறது. அதிலும் சொல்லனா துயருக்கு ஒரு நிலை என்றால் அனைத்தும் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள், 1.5 வயது குழந்தைகள், 5 வயது குழந்தை, 7 வயது குழந்தை என
அவர்கள் எல்லாம் பள்ளி விடுமுறை என்பதால் இன்றைய தினம் அந்த பகுதிக்கு அவர்களுடைய பெற்றோர்களால் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சில குழந்தைகள் அவர்கள் உயிரிழந்து கிடந்து அந்த பகுதியிலே கிடந்த போது அதை பார்க்கும் மனநிலையில் கூட இல்லாத அளவிற்காக மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு நிகழ்வாக அரங்கேறி இருக்கிறது. இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஏற்கனவே அவர்கள் பல்வேறு இடங்களை தேர்வு செய்வதற்காக தமிழக வெற்றி கழக தரப்பில் காவல்துறைக்கு கொடுத்தாலும் கூட நேற்றைய தினம் ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்தை தொடர்ந்துதான் அதே பகுதியில் தான் இன்றைய தினமும் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் அதிக அளவிற்கான கூட்டம் இருக்கும்போது அந்த பகுதியில் ஏற்கனவே பள்ளங்கள் இருப்பதாகவும் இது போன்று ஒரே நேரத்தில் தொண்டர்கள் கூடினால் அந்த பகுதியில் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 7 மணி நேரம் அளவிற்காக அவர்கள் அதே பகுதியில் காத்திருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்டவைகள் கூட குடிக்க முடியாத நிலையில்தான் அவர்களுடைய அந்த சக்தி என்பது குறைந்திருக்கிறது. அந்த இது போன்ற நெருக்கடிகள் ஏற்படும் பொழுது ஒருவேளை அவர்களுக்கு தண்ணீர் உள்ளிட்டவைகள் கொடுத்திருந்தால் கூட ஓரளவிற்காக அந்த பகுதியில் அமர்ந்திருப்பார்கள். ஏற்கனவே அவர்கள் தண்ணீர் போன்றவை இல்லாத ஒரு சூழலில் தான் கடுமையான மூச்சு திணறல் ஏற்பட்டு உடனுக்குடன் அவர்கள் அந்த பகுதிகளிலே உயிரிழந்து கீழே விலகக்கூடிய ஒரு நிலையும் கூட ஏற்பட்டதாக தான் தெரிகிறது. தொடர்ச்சியாக தற்போது வரைக்குமாக 39 பேர் பலியாகி உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அடுத்தும் 111 பேரும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதில் ஒரு சில பேர் இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் என அனைத்து தரப்பினருமே இந்த நெருக்கடியில் சிக்கி தவித்துதான் அவர்களுக்கான அந்த உயிர் போயிருந்திருக்கிறது. அந்த அளவிற்கான ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலையை அந்த பகுதி ஏற்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக்கு கழக தலைவர் தாமதமாக வந்தாலும் கூட ஏற்கனவே இது போன்று அவர் வருவதற்கு முன்பாகவே ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. அந்த நெருக்கடியான சூழலில் அந்த பகுதியில் சாதாரண சிறிய வாகனம் கூட வர முடியாத ஒரு நிலைக்கு தான் இருந்திருக்கிறது. அந்த நேரத்தில் தான் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய அந்த மிகப்பெரிய அளவிற்கான அந்த பேருந்தில் வரும் பொழுது அந்த பேருந்திற்கான இடம் என்பது அதிக அளவிற்காக தேவைப்படும் என்பதுதான் அந்த பேருந்திற்கு அருகிலே வர வர அந்த கூட்ட நெருக்கடியும் அதிகரித்திருக்கிறது. அந்த நெருக்கடியால் தான் அதிக அளவிற்கான மூச்சு திணறலும் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குடிசை மற்றும் சிமெண்ட் ஆன வீடுகளின் மீதாக அவர்கள் ஏறி நின்ற போது கீழே தவறி விழுந்தது. அப்போது ஒருவர் மேலே விழுகும் பொழுது அந்த மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது ஒருவரை காப்பாற்றுவதற்காக மற்றவர் செல்லும் போது அவரும் கீழே விழுவது என இப்படியாக தொடர்ந்து அந்த மரணங்களானது நிகழ்ந்திருக்கிறது. அவர் பேசி அந்த பேருந்து உள்ளே நுழைந்து பேச தொடங்கிய உடனே இது போன்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவரும் கூட உடனடியாக ஒரு 2 பேருக்கு தண்ணீர் கொடுத்து உதவி செய்வார். ஆனாலும் அந்த நேரத்திலேயே இது போன்ற ஒரு மூச்சு திணறல் பிரச்சனை ஏற்பட்டு அப்பொழுதே அந்த உயிரிழப்புகள் என்பது தொடர்ந்து இருக்கிறது. ஆனாலும் அந்த பேசி முடித்து புறப்படும் பொழுதுதான் அந்த கூட்டம் கலையும் பொழுதுதான் அவரவர்கள் இருந்த இடத்தில் அவர்கள் கீழே மயங்கி உயிரிழந்தது தெரிய வந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் தலைவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு காரணத்திற்காக அங்கே கூடியிருந்த தொண்டர்கள் அவர் பேச்சை கேட்பதிலே கவனமாக இருந்திருக்கிறார்களே தவிர அருகில் இது போல அவர்கள் உயிரிழந்து கிடப்பதை கூட கவனிக்காத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு நிலை தான் இருந்திருக்கிறது. அதனால்தான் சரியாக அவர் பேசி முடித்து அந்த பேருந்து புறப்பட்ட அடுத்த நொடிகளிலே அந்த சடலங்கள் அந்த பகுதியில் கிடப்பது தெரிய வந்திருக்கிறது. அங்க மீட்கப்பட்ட பெரும்பாலான உடல்கள் சடலமாக தான் மீட்கப்பட்டுதான் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதனை அடுத்தாக தான் மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆங்காங்கே அந்த பகுதியில் அருகே அமர வைக்கப்பட்டிருந்த 111 பேர் தான் தற்பொழுது அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் கூட சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக கரூர் மாவட்டத்தில் இது போன்ற ஒரு இன்றைய இரவு இப்படி இருக்கும் என கனவிலும் கூட நினைத்து பார்க்காத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்திற்கு கரூர் மாவட்டமானது தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த உடற்கூறாய்வு நடைபெறக்கூடிய பகுதிகளிலும் அந்த மரண ஓலம் என்பது கேட்கக்கூடியது. குழந்தைகளை இழந்து தவிக்கக்கூடிய பெற்றோரை இழந்து தவிக்கக்கூடிய குழந்தைகள், தனது உறவினர்களை இழந்து தவிக்கக்கூடிய குடும்பங்கள் என ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியே ஒரு மரண ஓலம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக மாறி இருக்கிறது. அந்த பகுதியில் முழுவதும் அழுகை சத்தம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக மாறி இருக்கிறது. மாலை வரைக்கும் தலைவரை பார்த்து விடலாம் என்ற ஒரு மகிழ்ச்சியோடு இருந்த அந்த குடும்பங்களும் பெற்றோர்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, உறவுகளை இழந்து தவித்து வரக்கூடிய ஒரு நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கரூர் மாவட்டத்தில் இன்றைய இரவு என்பது
அனைவருடைய மனதிலும் நீங்காக தழும்பாக மாறி இருக்கக்கூடிய அளவிற்கான மிகப்பெரிய ஒரு கோர சம்பவமாக நடைபெற்றிருக்கிறது. இந்த இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டிலும் விசாரணை என்பது வெளிப்படையாக நடத்த வேண்டும். இந்த சம்பவம் நடைபெற்றதற்கான காரணம் என்ன என்பது குறித்தான அனைத்து தரப்பிலும் விசாரணை நடத்தப்பட வேண்டும். காவல்துறை முறையான பாதுகாப்பை அளித்தார்களா? அப்பொழுது அந்த நேரத்தில் இது போன்ற நெருக்கடி ஏற்பட்ட நேரத்தில் எத்தனை காவல்துறையினர் பணியில் இருந்தார்கள்? அவர்கள் முறையாக பணிகளை செய்தார்களா என்பது குறித்தான கேள்விகளும் கூட எழுந்திருக்கிறது. அதே போன்று ஏற்கனவே பல்வேறு கட்டுப்பாடுகள் 21 கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் கூட அந்த கட்டுப்பாடுகள் மீறப்படும் பொழுது உடனடியாக காவல்துறையினர் தான் எச்சரிக்கையாக இருந்து அதனை தடுத்திருக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த நிர்வாகிகள் அழைத்து கூட பேசியிருக்கலாம். ஆனால் இதுபோன்று கட்டுப்பாடுகளை மீறும் பொழுது வழக்கு பதிவு செய்து கொள்ளலாம் என்ற அலட்சியத்தின் காரணமாக தான் இது போன்ற அடுத்தடுத்த நெருக்கடியும் ஏற்பட்டிருக்கிறது. நீ ஒரு காவல்துறை தரப்பில் ஒரு நிபந்தனைகளை மீறும் பொழுது உடனடியாக அந்த அனுமதி பெறப்பட்டிருக்கிற மாவட்ட செயலாளரோ அல்லது தாவேக நிர்வாகிகளை அழைத்து உடனடியாக பேசி இருந்திருக்கலாம். இது போன்ற நெருக்கடி தவிர்ப்பதற்காக காவல்துறையினருடன் இணைந்து அந்த நடவடிக்கைகளை கூட மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் காவல்துறை அந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அந்த பகுதிக்கு வரும் வரைக்குமே அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டம் கூட எழுந்திருக்கிறது. எனவே இது போன்ற ஒரு தற்போது வரைக்குமாக 39 உயிர்கள் பரிதாபமாக போயிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதற்கான காரணம் என்ன என்பது குறித்தான விசாரணையை வெளிப்படையாக நடத்தி அதனுடைய விசாரணை தெரிய வந்தால் மட்டும்தான் இது எதனால் நடந்தது, ஏன் இப்படி இதுவரைக்கும் தமிழகத்தில் எத்தனையோ மிகப்பெரிய மாநாடுகள் மற்றும் கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று தாவேக சார்பிலும் ஏற்கனவே திருச்சி, நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கூட நடத்தப்பட்டிருக்கிறது. அப்பொழுதெல்லாம் இது போன்று ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாத ஒரு சூழலில் திடீரென இந்த கரூர் பகுதியில் மட்டும், நாமக்கல்லிலும் இதே அளவிற்கான கூட்டம் இருந்தது, மயக்க நிலை ஏற்பட்டது. அப்படியெல்லாம் இருந்த போதும் கூட கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய ஒரு உயிரிழப்பு ஏற்படும் அளவிற்கான ஒரு அலட்சியம் நடைபெற்றது, எதனால் நடைபெற்றது என்பது குறித்தான பல்வேறு சந்தேகங்களும் கூட பொதுமக்களுக்கு எழுந்திருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே விசாரணை குழு அறிவித்திருந்தாலும் கூட அந்த விசாரணை குழு நியாயமான முறையில் வெளிப்படையான முறையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் கூட இந்த பகுதி மக்களால் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்று காலை முதலாக அவர்கள் அந்த பகுதியில் கரூர் பகுதியில் கூடியிருந்து எப்படியாவது அந்த தலைவரை பார்த்து விடலாம் என்பதற்காக காத்திருந்த நிலையிலும் கூட அவர்களுக்கான உணவு, குடிநீர் உள்ளிட்ட அந்த அடிப்படையான அந்த பொருட்கள் கூட அவர்களை கொண்டு சேர முடியாத அளவுக்கான தொடர்ந்து மாலையிலிருந்து கடுமையான நெருக்கடி இருந்து வந்ததாகத்தான் தெரிகிறது. எனவேதான் அந்த போன்ற ஒரு நெருக்கடியான பகுதியில் அந்த பேருந்தை உள்ளே அனுமதிக்க முன்பாக கூட அந்த கூட்டத்தை கலைத்திருக்கலாம். இல்லை என்றால் அந்த வேறு பகுதிகளுக்கு செல்வதற்காக அவர் நிர்வாகிகளிடம் கூட அறிவுறுத்தியிருக்கலாம். அப்படி இல்லாத ஒரு சூழலில் தான் தொடர்ந்து அந்த அவர் விஜய் அவர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த 18 நிமிடங்களிலும் முழுவதிலுமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு சிக்கி தவித்திருக்கிறார்கள். அந்த 18 நிமிடங்களில்தான் உயிரிழப்பு எண்ணிக்கையும் கூட அதிகரித்திருக்கின்றது. எனவே அது போன்ற ஒரு நிகழ்வுகள் ஏற்பட்டிருந்தால் நேரடியாக அவரை விஜயை தொடர்பு கொண்டு கூட இது போன்ற மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கிறது, சில நேரம் காத்திருக்க கூட காவல்துறையினர் அறிவித்திருக்கலாம். ஆனாலும் அந்த போன்ற ஒரு அறிவிப்புகள் இல்லாத ஒரு சூழலில்தான் 39 உயிர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. அது போன்று இதுவரையும் இல்லாத வகையில் குழந்தைகள், ஒரு அரசியல் கட்சி கூட்டத்திற்கு குழந்தைகள் வரக்கூடாது என ஏற்கனவே தமிழக வெற்றி கழக சார்பில் அறிவிக்கப்பட்டாலும் கூட ஒவ்வொரு மாவட்டத்திலுமே அது தொடர்ந்து வருகிறது. மதுரையில் நடைபெற்ற மாநாடு தொடங்கி ஒரு தலைமையை அறிவிக்கும் போது அங்குள்ள நிர்வாகிகளாவது அதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனாலும் அது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாமல் பெண்கள், அதே போன்று குழந்தைகளோடு வந்திருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் இது போன்று ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் உள்ளே அனுமதித்ததுதான் இது மிகப்பெரிய ஒரு உயிரிழப்புக்கு காரணமாகவும் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் குழந்தைகளை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளின் பொழுதுதான் பெரியவர்களும் கூட உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த குழந்தைகளை காப்பாற்றப்படும் போது அவர்கள் அந்த கூட்ட நெரிசலில் கீழே விழுந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளத்திலும் கீழே விழுந்துதான் அடுத்தடுத்து பொதுமக்கள் அவர்களை மிதித்திருக்கிறார்கள். அதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது போன்ற ஒரு நிலையும் கூட ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. எனவே இந்த கரூர் அசம்பாவிதத்தில் தற்போது வரைக்குமாக 39 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில்
ஒரே நேரத்தில் இது போன்ற கரூர் அரசு மருத்துவமனையில் 39 சடலங்கள் வைக்கப்பட்டுள்ளது. மரண ஓலம் எழக்கூடிய ஒரு பகுதியாக மாறி இருக்கிறது. கரூர் மாவட்டமே இரவு நேரங்களில் தூங்க முடியாமல் கண்ணை கூட மூட முடியாத அளவிற்கான மிகப்பெரிய ஒரு சோகத்திற்கு தள்ளப்பட்ட ஒரு மாவட்டமாக தான் இருக்கிறது. இந்த நிலைதான் தற்போது வரைக்கும் நம்மால் இந்த அரசு மருத்துவமனை பகுதியில் பார்க்க முடிகிறது.